ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மணக்க சமைக்கலாம், ரசிச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி பார்க்க போறோம். வெண்டைக்காய் பொட்டுக்கடலை ரைஸ் தான் செய்ய போறேன். பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சிம்பிளா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க பாத்துடலாம். வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டாதான் மேக்ஸ் நல்லா வரும், மூளை நல்லா ஷார்ப்பா வேலை செய்யும் அப்படிலாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அப்படி சொல்லி வெண்டைக்காவை விதவிதமா கொடுத்திருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ரைஸ் ரெசிபியா நீங்க செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க வேணாம் சொல்லாம சாப்பிட்டுருவாங்க. வாங்க பாத்துடலாம். பேன் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா பெருங்காயம், 1/2 கொத்து கருவேப்பிலை, பொடியா நறுக்கின பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து இந்த ரைஸ் ரெசிபிஸ்க்கு கூடுதல் ருசி கொடுக்கும். ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் 2 பரட்டினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காவை சேர்த்துடலாம். மீடியம் ஹை ஃபிளேம்ல வச்சிருக்கேன். வெண்டைக்காவோட குழப்பழுப்பு தன்மை போற வரைக்கும் வேற எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. உப்புலாம் இப்பவே ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப குழன்னு வந்துடும். அப்படியே பேன்ல நல்லா விரிச்சு போட்டு அப்படியே பொறுமையா பரட்டி கொடுங்க. இது வந்து வேகிறதுக்குள்ள நம்ம வந்து இப்போ இந்த மசாலா வந்து அரைச்சிக்க போறோம். ரொம்ப பெரிய மசாலாலாம் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். எங்க பிளேட்ல வச்சிருக்கேன் பாருங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் வச்சிருக்கேன். உடச்ச கடலை வந்து பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வச்சிருக்கேன். இது ரெண்டுத்தையும் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேல வெண்டைக்காய் வச்சீங்கன்னா அதோட சத்து எல்லாம் போயிடும், கலர் ரொம்ப மாறிடும். குழம்பு மட்டும் போயிடுச்சு, லைட்டா வெந்துருச்சு. ஹாஃப் பாயில் இருந்தாலே போதும். இந்த நேரத்துல நான் வந்து 1 கப் அளவுக்கு ரைஸை வந்து சேர்த்துக்கிறேன். பொன்னியரிசி சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல கூட நீங்க இந்த ரெசிபி செய்யலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பிளேவரோட நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். ஃபுல் சிம்ல வச்சிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலையும் குழம்பு மிளகாய் தூளும் பாத்தீங்கன்னா கொரகொரப்பா அரைச்சிருக்கேன். அதை நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப மிக்சியில அரைச்சிட்டு வந்தாச்சு, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல நீங்க போட்டு வச்சுட்டு வேணும் போது நீங்க 2 வாரம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப தூளா அரைச்சிடாதீங்க. இந்த கொரகொரப்பா அரைச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த எண்ணெயிலேயே நல்லா பேன்ல ஃப்ரை ஆகும் போது அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிடும். அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போடுறதுக்காக ஃபுல் சிம்ல வச்சு 2 நிமிஷம் மூடி போடுவோம். தீர மாதிரி இருந்தா இடையில கிளறி கொடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், நல்ல வாசம் சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குழப்பழப்பே இருக்காது. அந்த உடச்ச கடலையும் அந்த மிளகாத்தூளும் அந்த ஈரப்பதம் ஏதாவது இருந்ததுன்னா அதை இழுத்துரும். குழப்பழப்பே இல்லாம வெண்டைக்காய் கொடுக்கும்போது குழந்தைங்க சந்தோஷமா வேணாம்னு சொல்லாம சாப்பிட்டுருவாங்க. அவ்வளவுதான், மணக்க ருசியான வெண்டைக்காய் பொட்டுக்கடலை சாதம் தயாராயிடுச்சு. ஒரு ஓரமா போய் நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ருசியா இருக்கு. ரொம்ப சுலபமான ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி, எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில நான் உங்களை பாக்குறேன்.